கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவினுடைய இல்லத்திலே திருமறை வேதத்தை ஓதி அதனுடைய விளக்கங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதில் விளைவாக நாம் அடையக்கூடிய நற்பேறுகளை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீது முஸ்லிம் ஷரீஃபிலே 806வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், வமஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹுவினுடைய இல்லங்களிலே ஏதாவது ஒரு இல்லத்திலே ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹுவினுடைய வேதத்தை ஓதுகிறார்கள், திருமறை வேதத்தை ஓதுகிறார்கள். வயததாரஸூனஹு பைனஹும், அந்த திருமறை வேதத்தை ஓதி அதனுடைய விளக்கங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிறார்கள். இப்படி அவர்கள் செய்யும் பொழுது பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமு ஸகீனா, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு 4 விதமான அருட்களை, ரஹ்மத்தை, நற்பேறுகளை அவர்கள் மீது அல்லாஹு தந்து விடுகின்றான் என்று சொன்னார்கள். முதலாவதாக அவர்களின் மீது அல்லாஹுவினுடைய சக்கீனத் இறங்குகிறது. சக்கீனத் என்று சொன்னால் மன நிம்மதி, அமைதி. பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனும் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவான். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், சிரமமும் இல்லாமல், மனக்குழப்பம் இல்லாமல் அவன் வாழ வேண்டும், மன நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பது அனைவர்களுடைய ஆசையும் கூட. அப்படிப்பட்ட மன நிம்மதியை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்றால், வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தை அந்த மக்களின் மீது அல்லாஹ் சூழ்ந்து கொள்கின்றான் என்று சொன்னார்கள். அல்லாஹுவினுடைய ரஹ்மத் முழுமையாக பெறக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் ஆக்கப்படுகிறது. இறைவனுடைய ரஹ்மத் கிடைத்து விட்டால் மற்ற நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலா முசீபத்துகளும், நம்மிடத்தில் பீடித்திருக்கக்கூடிய பலவிதமான கஷ்ட நஷ்டங்களும் நம்மை விட்டு அகன்று சென்றுவிடும். அல்லாஹுவினுடைய ரஹ்மத் கிடைக்கக்கூடிய அந்த இடமாக, அந்த கூட்டமாக அது ஆகுகிறது என்று சொன்னார்கள். மூன்றாவது, கிடைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களில் 3, வஹஃபத்ஹுமுல் மலாயிகா, வானவர்கள் அந்த மக்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வானவர்கள் சூழ்ந்து கொண்டு அங்கு அவர்கள் ஓதக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை கேட்பதும், அதில் வரக்கூடிய துஆக்களுக்கு ஆமீன் என்று சொல்லுவதும், அதனுடைய விளக்கங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் பொழுது அதை செவிமடுப்பதும், அதன் மூலியமாக அவர்கள் அந்த கூட்டத்திற்கு ரஹ்மத் செய்வாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதும், இப்படி பலவிதமான வேலைப்பாடுகளை மலக்குமார்கள் சூழ்ந்து செய்கின்றார்கள். அந்த பாக்கியமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. நாலாவதாக, மிக பிரம்மாண்டமான மகத்தான ஒரு பாக்கியம் என்னவென்றால், வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தை குறித்து தன் வானவர்களிடத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெருமை பாராட்டி பேசுகின்றான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நம்மளை தனி கவனம் எடுத்து பேசுவது என்பது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை அவன் அடைகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, இந்த ஹதீஸில் பல செய்திகள் நமக்கு இருக்கிறது. அதில் ஒன்று, பொதுவாகவே குர்ஆனை ஓதுங்கள், அதனுடைய விளக்கங்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால்
மக்கள் 10ஓடு 11ஆக அதை விட்டு விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி செய்தால் இது இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது ஆர்வத்தோடு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இது உலகத்தினுடைய நிதர்சனம் உண்மையாக இருக்கிறது. ஒரு வாகனம் வாங்க செல்கின்றோம் என்றால் அந்த வாகனம் குறித்த ஃபியூச்சர் குறித்து அனைத்தையுமே சொல்லுவார்கள். அந்த வாகனம் குஷனு, அது பவர் ஸ்டேரிங்கு, இப்போ என்னென்ன இருக்கோ எல்லா விஷயங்களையுமே சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லாட்டால் நம்ம கேட்போம், இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன என்பதாக கேட்போம். ஒரு வாகனமாக இருக்கட்டும், ஒரு கைபேசியாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், இருப்பிடமாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதனுடைய நன்மை தீமைகளை நாம் கண்டறிவது பொதுவாக உலகத்தினுடைய நியதி. அதே மாதிரி தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு அதை அல்லாஹ் ஃபாலோ பண்ணுறான். அல்லாஹ் ஃபாலோ பண்ணுறத நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு அந்த அடிப்படையில் நீங்கள் குர்ஆன் ஓதி அதனுடைய விளக்கங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் பரிமாறிக்கொண்டால் இப்படிப்பட்ட நற்பேறுகளை, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை, அவனுடைய சக்கீனத்தை, மலக்குமார்களுடைய துவாவை மற்றும் உங்கள் குறித்த அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் பேசப்படுவதை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு கற்றுத்தருகின்றான். இன்னொரு செய்தி என்னவென்றால், குர்ஆனை நாம் அதிகமாக பள்ளிவாசல்களில் ஓத வேண்டும். குர்ஆனை வீடுகள்லேயும் ஓதுகிறோம், மற்ற இடங்கள்லேயும் ஓதுகிறோம். பள்ளிவாசல்களில் குர்ஆனை என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் எடுத்து ஒரு சூறாவோ 2 சூறாவோ, ஒரு ஐனோ 2 ஐனோ நம்ம என்ன செய்யணும், ஓதணும். இன்னும் சிலர்கள் செய்யக்கூடிய தவறுகளில் ஒன்று என்னவென்றால், குர்ஆனே ஓத தெரியாது, ஆனால் குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை எடுத்து படிக்கிறாங்க. அது தவறு. குர்ஆனே ஓத தெரியாமல் குர்ஆனுடைய தர்ஜுமாவை எப்படி எடுத்து படிக்கலாம்? அது செய்யக்கூடாது. எப்படி ஓத வேண்டும் என்பதை நாம் கற்றுத்தெரிந்ததற்கு பிறகு குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை எடுத்து படித்து அதில் நம்மளுடைய அறிவுக்கு புலப்படவில்லை என்றால் அந்தந்த பள்ளியினுடைய அறிஞ பெருமக்களிடத்தில் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் எனக்கு சரியாக விளங்கலை, எனக்கு சொல்லிக் கொடுங்கள்னு கேட்கணும். நம்மளாவே டிசிஷன் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. குர்ஆனுடைய தர்ஜுமாவை படிச்சுட்டு அதில் சில விளக்கங்கள்லாம் நமக்கு புரியாத மாதிரி தமிழில் அது இருக்கும், மூடலாக இருக்கும். அது இப்படித்தான் அப்படிங்கிறது நம்மளாவே முடிவெடுத்துகிட்டு போயிடக்கூடாது. தெரியாத விஷயங்களை என்ன செய்யணும், கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பலவிதமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அப்போ குர்ஆன் அதிகமாக ஓதப்படக்கூடிய இடமாக இந்த பள்ளியை அமைத்து கொள்ள வேண்டும். மக்கள் எல்லாம் ஒன்று கூடி குர்ஆன் ஓத வேண்டும். அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், 27 அன்னைக்கு நம்ம செய்வோமா இல்லையா? 27 இரவு அன்னைக்கு, அன்று இரவு எல்லாரும் அமர்ந்து நம்ம என்ன செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம். வருஷத்தால் ஒரு தடவை ஜமாத்தார்கள், பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஓதுறோம். அப்படிப்பட்ட பாக்கியமான அந்த சபைகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. மேலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் அனைத்துமே மகத்தான பலாபலன்கள். மன நிம்மதி கிடைக்குதுங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குது. இதை விட நமக்கு என்ன வேணும்? மன நிம்மதி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குது, மலக்குமார்களுடைய துவா கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் நம்மை பற்றி சிறப்பாக பேசுகிறான். தமிழகத்தினுடைய சிஎம் ஒரு நபரை மட்டும் எடுத்து தனியாக பேசினா எவ்வளோ பெருமைப்படுவோம் இல்லையா? நம்மளை பற்றி சிஎம் பேசிட்டாரா, முதல்வர் நம்மளை பற்றி பேசுகிறாரு, நம்மளுடைய பெருமைகளை எல்லாம் அவர் பேசிகிட்டு இருக்காருன்னு நம்ம பெருமைப்படுவோமா இல்லையா? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதே போல ஒரு நபரை குறித்து, ஒரு கூட்டத்தை குறித்து தனியாக அல்லாஹ் பேசும் பொழுது எவ்வளவு நமக்கு அது பெருமையாக இருக்கும். அல்லாஹ் நம் மீது எவ்வளவு கவனம் செலுத்துகின்றான் என்பதை இந்த ஹதீஸில் நம்ம பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்தால் இவ்வளவு நன்மைகளை, பலாபலன்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்களாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அனைத்து பலன்களையும் முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் சந்ததியினர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவா